வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்பிச்சுறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் கணவன் மனைவி இளம் தம்பதிகள். அவங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆகுது. கணவர் வந்து ஒரு நல்ல ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அந்த மனைவி வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க உடனே கல்யாணம் பண்ண உடனேவே அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய லோனெல்லாம் வாங்கி வீடு வாங்கிடுறாங்க. லோன் வாங்கி வீடு வாங்கிடுறாங்க, வண்டி வாங்கிடுறாங்க. ஸோ இந்த வண்டி வாங்கின லோனு, வீடு வாங்கின லோனு இதெல்லாம் கட்டுறதுக்கு அவர் அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் வேலைன்னு போயிட்டே இருந்தார். மனைவி ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட, வாங்க இன்றைக்கி சாயந்தரம் வெளியில் போகலாம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, வெளியில் போகிறதுக்குலாம் நேரம் இல்லை, நான் எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்த்தா தான் இஎம்ஐலாம் கட்ட முடியும், அப்புறமா பார்த்துக்கலாம், வீக்கெண்டில் பார்த்துக்கலான்னுவார். நீங்கள் எங்கே வீக்கெண்டு என் கூட வரீங்க? வீக்கெண்டுனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஆமாம், நான் ஒர்க் ப்ரெஷரில் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கொஞ்ச நாள் பேசினா தான் எனக்கு ஆறுதலாக இருக்கும், கொஞ்சம் எல்லாம் ரொம்ப மைண்டே டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்ட்டு அதே சொல்லி காரணம் சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ ஆஃபீஸ் போயிடுவார். ஆஃபீஸ் போனதும் இவங்க சாப்பிட்டியான்னு கேட்பாங்க ஃபோன் பண்ணி. அவர் உடனே கோவமாக, என்ன இதே தொல்லை பண்ணிகிட்டு இருக்க, வை ஃபோனை, நான் வேலையாக இருக்கிறேன், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். இவங்க ஒரு மன உளைச்சல் ஆகிடுவாங்க. என்னடா இது இதுக்குமே ஒரு பதிலாக சொல்ல மாட்டார், ஒரு வாழ்க்கையினால் வாழ மாட்டார், சாப்பிட்றதையும் விட்டுட்டு வேலை செய்கிறாருன்ட்டு இது பண்ணிட்டு யோசித்து பார்ப்பாங்க. அவர் கல்யாணத்துக்கு முன்னே அவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு முன்னே அவர் வந்து அதிகமான நேரம் அந்த பெண் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். என்னங்க நீங்கள் எல்லா நாளும் ஈவினிங்கில் என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க டைமு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டீங்களான்னா, இல்லை அது பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்னைக்கு வேணாலும் பார்த்துக்கலாம், உன் கூட இருக்கிறது தான் முக்கியம், உன் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு இதாக சொல்லுவார், ஆறுதலாக சொல்லுவார். இப்போ அதை நினச்சி பார்ப்பாங்க, என்னடா அது அப்போ கல்யாணத்துக்கு முன்னே அப்படி இருந்தார், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஆகிட்டாரு அப்படின்ட்டு நினைப்பாங்க. சரி, இப்படியே விட்டா சரி வராது, இவருக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வருவார். அவர் வீட்டுக்கு வந்ததும் இது மாதிரி, நம்ம வெளியில் போகலான்னு சொன்னீங்க, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்பாங்க அவங்க. ஏன்னா இதே தொல்லையாக இருக்குது அவங்ககிட்ட, இப்போ எப்போ பார்த்தாலும் வெளியில் போகலாம் சொல்கிறேன், இந்த கடன்லாம் எப்போ அடைக்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமாக சத்தம் போடுவார். உடனே அவங்க டக்குன்னு, சரி அப்படியா, நீங்கள் வாங்க, அப்படி என்ன நீங்கள் என் கூட வாழறதுக்கு பிடிக்கல, உங்களுக்கு என்னை பார்த்தா வெறுப்பாக இருக்குது, அதனால் டைவர்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு சும்மா சொல்லுவாங்க. உடனே அவர் ரொம்ப இதாகிடுவார். ஐயோ, நீ என்ன இப்படி சொல்கிற, நான் உன்னை விட்டு எனக்கு யார் இருக்காங்க, இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்ட்டு ரொம்ப வருந்தி கெஞ்சுவார் அந்த மனைவிக்கிட்ட. உடனே மனைவி, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாழ்க்கை வந்து சம்பாதிக்கிறது வாழ்வதற்காக தான் சம்பாதிக்கணுமே தவிர சம்பாதிக்கிறதுக்காக வாழக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிறோன்ட்டு நம்ம வாழறதே விட்டுட்டோம்னா அப்புறம் வாழ்க்கையே வெறுமையாகிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்லி, நான் சும்மா இதுக்காக தான் சொன்னேன் அப்படின்பாங்க. அவர் அப்புறம் ஒன்றே இதாகி, சரி வா கிளம்பு, நம்ம வெளியில் போயிட்டு வரலான்ட்டு கொஞ்சம் நேரத்தை மனைவியோடையும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் வாழ்க்கை என்பது சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் முக்கியமாக. வெறும் பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு சந்தோஷத்தை இழந்துட்டதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சந்தோஷமும் போயிடும், உடல் நலமும் போயிடும். அதனால் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் வாழ்க்கை. சம்பாதிக்கிறது வாழ்வதற்காக தான், சம்பாதிக்கிறதுக்காக வாழ்ந்துட்டுருக்கூடாதுன்றது அந்த கதையுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.